ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரிச்சான கிளாசிக் ஹைதராபாதி நிசாமி தம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. நான் இதில் 2 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரைட் ஆனியன்ஸாக ஆகிடணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 10 பாதாம், 5 முந்திரி, கொஞ்சம் தேங்காய், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குட்டி பவுலில் பால் கூட குங்குமப்பூ சேர்த்து அங்கே சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சிக்கன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், ஃப்ரைட் ஆனியன்ஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஷாய் ஜீரா, தேவையான அளவு உப்பு, பறிச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு, குங்குமப்பூ பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வைங்க. அப்போ தான் அந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறிடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இது மாதிரி எண்ணெய் பிரிந்து வந்திருக்கும். ஒரு கிளறி பார்த்தோன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றும் டிஷ்ஷு கம்ப்ளீட் ஆகலை. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன கறி துண்டு ஹீட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் 2 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஹீட் பண்ணதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தோன்னா அந்த ஸ்மோக் எல்லாமே அந்த டிஷ்ஷில் இன்டியூஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, ஹைதராபாதி நிசாமி தம் சிக்கன் ரெடி. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.